சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான பொக்கிஷங்கள் எல்லாம் நாளை விடியலில் நல்ல செய்திகளோடும் நல்ல விஷயங்களோடும் இரட்டிப்பு மகிழ்ச்சியோடும் உன் வீடு தேடி வரப்போகிறது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக நான் மாற்றித்தரப்போகிறேன். உன்னுடைய ஒவ்வொரு செல்களிலும் நரம்புகளிலும் உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் எல்லாம் நிரம்பி இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். எப்பொழுது எல்லாம் நீ கஷ்டப்பட்டாயோ, எப்போதெல்லாம் உனக்கு தேவைகள் நிறைவேறாமல் இருந்ததோ, அப்போதெல்லாம் உனக்கு நல்லது நடப்பதற்காக சில சபதங்கள் இருக்கின்றாய். ஆனால் கஷ்டங்கள் சரியானதும் தேவைகள் எல்லாம் நிறைவேறியதும் சபதங்களை மறந்து விடுகின்றாய். என் குழந்தையே, கவலை கொள்ளாதே. உன்னுடைய நல்ல எதிர்காலத்திற்காக உன் அப்பா உனக்கு சில சோதனைகளை கொடுத்தேன். உன்னால் முடிந்த அளவிற்கு கஷ்டப்படுபவர்களின் துயரை துடைப்பதற்கு நிச்சயமாக முயற்சி செய். அவர்களின் பசி ஆறும் கணமே உனது சோதனைகளும் நிச்சயமாக முடிவுக்கு வரும். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்றும் துணை நிற்பேன். உன் மன குழப்பத்திற்கெல்லாம் விரைவில் நான் பதில் தருவேன். அது மூலம் உன் மனம் நிம்மதி அடையும். உனது அனைத்து வேண்டுதல்களும் கூடிய விரைவில் பலிக்கும். ஏழ்மை, சோகம், பஞ்சம் என இன்னும் பல துயரங்கள் நீங்குவதற்காகவும் அதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். கண்ணீரும் நீ விழுகின்றாய் என்று உன் அப்பாவிற்கு தெரியும். உன்னை பலரும் அவமானப்படுத்துவதாக நீ உணர்கின்றாய். அவர்கள் அனைவரையும் ஒரு நல்ல வழிக்கு நான் கொண்டு வருகிறேன். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் பேராசையாக இருந்தால் அது உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்விடும். அது கிடைப்பதற்கான வாய்ப்பும் உனக்கு இல்லாமல் போய்விடும். உனக்கு தகுதியானதையும் சிறப்பானதையும் உனக்கு மகிழ்ச்சி தருவதையும் உன் அப்பா உனக்கு நிச்சயமாக தருவேன். எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயமாக நாளையே நடக்கும் என்பது தான் உண்மை. அதனால் தான் நான் கூறுகிறேன், நீ என்னிடம் வேண்டும் எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக உன் அப்பா நான் கிடைக்கச் செய்வேன் என்று முழு மனதோடு நம்பும். நீ நம்பும் அந்த நாளில் நிச்சயமாக அது நடந்தே தீரும். அதை நான் நடத்தி காட்டுகிறேன். உன்னுடைய நம்பிக்கையில் இது முதல் படி. வாழ்க்கையில் எப்பொழுது எப்படி இருக்கும் என்பது முக்கியமில்லை. பிரச்சனைகள் வரும்பொழுது நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதுதான் மிக முக்கியம். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.